பான் கார்டுக்கு விண்ணப்பிக்க போறீங்களா? இனி இந்த சான்றிதழ் கட்டாயம். அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல் 1 முதல் பான் திருத்த விதிகள் மாற்றம், புதிய படிவங்கள், ஆதார் செயல்முறை விளக்கப்பட்டுள்ளது. கேளுங்கப்பா. உங்க பான் கார்ட்ல ஏதாவது பெயர், முகவரி, பிறந்த தேதி மாதிரி தப்பு இருக்கா? அதை சரி பண்ண திருத்தம். இப்போ புதிய விதிகள் வந்துடுச்சு. 2026 ஏப்ரல் 1 முதல் மத்திய நேரடி வரிகள் வாரியம் அதாவது CBDT புதிய படிவங்களை அறிமுகப்படுத்தியிருக்கு. இதை FNO ADG S-1 3699 கீழ் 2026 ஒரு ஆணை மூலம் உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ என்ன படிவம்? முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க ஒரு சாதாரண மனுஷரா, தனிநபரா இருந்தா உங்க பான் கார்டை திருத்தம் பண்றதுக்கு பான் CR-01 படிவத்தை பயன்படுத்தணும். நீங்க ஒரு நிறுவனமா, கம்பெனியா, பார்ட்னர்ஷிப்பா, தனிநபர் அல்லாதவரா இருந்தா உங்களுக்கு பான் CR-02 படிவத்தை பயன்படுத்தணும். இந்த புதிய படிவத்தில் என்னென்ன கேட்குறாங்க? பெயர், பாலினம், பிறந்த தேதி, முகவரி, போன் நம்பர், இமெயில் எல்லாம் வழக்கம்தான். ஒரு முக்கியமான மாற்றம், உங்க பான் கார்ட்ல அப்பாவோட பெயரா அம்மாவோட பெயரா அச்சாகணும்னு நீங்களே இப்போ தேர்வு பண்ணிக்கணும். இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. என்னென்ன ஆவணங்கள் கட்டாயம்னு கேக்குறாங்க? ஆதார் கட்டாயம், சில சிறப்பு விலக்குகள் தவிர. அடையாளச் சான்று, முகவரி சான்று, பிறந்த தேதி சான்று. இது எதுக்கு திருத்தம் பண்றீங்களோ அதுக்கான ஆதாரத்தோட. உங்க பான் கார்டை தொலைச்சுட்டீங்களா? அப்படியானால் முதல் தகவல் அறிக்கை நகலையும் கட்டாயம் சேர்க்கணும். இந்த படிவத்தை எப்படி நிரப்பணும்? CBDT விதிகள் ஆங்கிலத்தில் மட்டும் நிரப்பணும். பெரிய எழுத்துக்களிலேயே கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதணும். கருப்பு மை வச்சு எழுதுங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒரு எழுத்து மட்டும் தான். வார்த்தைகளுக்கு இடையில் இடைவெளி விடணும். புகைப்படம் எப்படி ஒட்டணும்? வெள்ளை பின்னணியில இருக்கிற சமீபத்திய 2 வண்ண புகைப்படம் 4.5 சென்டிமீட்டர் by 3.5 சென்டிமீட்டர் வேண்டும். இடது பக்க புகைப்படத்தில் உங்க கையொப்பம் பெருவிரல் அச்சு புகைப்படத்தின் மேல சிறிது படியும்படி இருக்கணும். வலது பக்க புகைப்படத்தில் எந்த கையொப்பமும் அடையாளமும் கூடாது. கையொப்பம், பெருவிரல் அச்சு அதுக்கென்று தனியா இடம் இருக்கு. அதில் கையொப்பமோ பெருவிரல் அச்சோ கொடுக்கணும். பெருவிரல் அச்சு கொடுத்தீங்கன்னா அதை ஒரு நீதிபதி, நோட்டரி பப்ளிக் அல்லது உறுதிமொழி ஆணையர் ஓத் கமிஷனர் சான்றிதழ் கொடுத்தாத்தான் ஆகணும். எங்கே விண்ணப்பிக்கணும்? UTIITSL அல்லது புரோட்டியன் eGov, முந்தைய NSDL இவங்க நடத்துற பான் மையங்களில் நேரடியாகவோ அல்லது இவங்க அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் விண்ணப்பிக்கலாம். குறிப்பு: எந்த மாற்றமும் இல்லாமல் தொலைஞ்சு போனதுக்கு மறுபதிப்பு மட்டும் கேட்டா அதுக்கு தனி ஆன்லைன் வசதி இருக்கு. இதெல்லாம் ஏன் இந்த மாற்றம்? பான் திருத்த செயல்முறையை ஒரே மாதிரியாக ஸ்டாண்டர்டைஸ் ஆக்கவும், தரவுகளை துல்லியமாக்கவும், வரி செலுத்துவோருக்கு சேவையை மேம்படுத்தவும் தான் இந்த புதிய கட்டமைப்பு. அப்படியே உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், பான் கார்டுக்கு புதிதாக விண்ணப்பிக்கும் போது இன்னும் படிவம் 93 தான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த புதிய படிவங்கள் CR-01, CR-02 ஆனது ஏற்கனவே உள்ள பான் கார்டில் உள்ள தகவல்களை மாற்றுவதற்கு மட்டுமே. கரெக்ஷன் அப்டேட் என்பதை நினைவில் வையுங்கள். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க பான் கார்டை திருத்தம் பண்ண போறீங்களா? அப்போ கையில பான் CR-01 படிவத்தை வாங்கிக்கோங்க. ஆதார், புகைப்படம், கையொப்பம் எல்லாம் ஒழுங்கா சேர்த்து UTIITSL புரோட்டியன் eGov விண்ணப்பிச்சிடுங்க. தப்பு இல்லாம மத்திய வரித்துறையே உத்தரவு போட்டிருக்கு.